பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இது புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி காங்கிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் காங்கிய நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு, காங்கிய நகரமே அதிர்கின்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சியளிக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி, மக்களுடைய வெள்ளம், அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. சற்று காலதாமதம், ஏன்னா இந்த காங்கி நகரத்துக்குள்ள நுழைகின்ற பொழுது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தால் உங்களை சந்திக்க முடியுது. அதனாலதான் நாங்க 8:45 இங்க வருவதா இருந்தது. வழி நெடுகளும் மக்கள் வெள்ளம், ஆரவாரம், எழுச்சி, அதனால காலதாமதம். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய கனவு பகல் கனவாக இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள். அண்ணா திமுக மக்களை நம்புகின்றது, திமுக கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கின்றது. நீங்க தானே ஆட்சி கொண்டு வருவீங்க. ஆட்சி கொண்டு வருவதும் இந்த மக்கள், ஆட்சியில் இருக்கின்றவர்களை இறக்குவதும் இந்த மக்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். ஆகவேதான் சென்ற இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சியை இந்த எழுச்சி பயணத்திலே பார்க்க முடிகிறது. இந்த காங்கேயம் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, வேளாண் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. விவசாயி தொழிலாளி, அவளுக்கு மழையும் பொருட்படுத்த மாட்டாங்க, வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அப்படி ரத்தத்தை வியர்வையாக சிந்தி மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும். நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயி தொழிலாளி. இவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவேன். நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் விவசாயிகளுக்கு நலன் காக்கின்ற திட்டம் நிறைய அறிவிப்பு வரும். விவசாயி தொழிலாளிக்கு நிறைய அறிவிப்பு வரும். அண்ணா திமுக கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி. திமுக திரு கருணாநிதி அவருடைய குடும்ப சொத்து. அண்ணா திமுக மக்கள் சொத்து. மக்கள் சொத்து எப்போதுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கும். திரு திமுக திரு கருணாநிதியுடைய சொத்து, கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் நன்மை கிடைக்கும். இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தது நோக்கமே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தோற்றுவித்த இயக்கம் அண்ணா திமுக. ஆனா திமுக அப்படி அல்ல, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு அண்ணா திமுக 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்டு இருக்கின்றன. 31 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியிலே தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலம் என்ற நிலைக்கு உயர்ந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அப்படி அல்ல, ஊழல் நிறைந்த கட்சி,
ஊழலில் இருந்த அரசாங்கம். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. சிந்திச்சு பாருங்க. இந்த கொடி எல்லாம் பறக்குது இல்ல, எதனால பறக்குது? காற்றுல பறக்குது, காற்றில் பறக்குது. காத்த கண்ணுக்குள்ள பார்க்க முடியுமா? யாராவது காற்றை கண்ணில் பார்த்தது உண்டா? ஆனா கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாட்டையே உலுக்கியது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 1,74,000 கோடி இந்த துறையில ஊழல் செஞ்சாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் ஊழல், தமிழகத்தில் ஆட்சி இருந்தாலும் ஊழல். அவர்கள் எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை சுரட்டுகின்ற கட்சி திமுக கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக என்ற கட்சி தமிழகத்திலே அகற்ற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். துணை நிற்பீங்களா? ஊழல் நிறைந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்னைக்கு திமுக கொள்கை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதான் திமுக கொள்கை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லாம் ஒரே கொள்கையா. அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை இப்படிதான் அந்த கட்சி அவர்கள் வழி நடத்துவாங்க. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? சிந்திச்சு பாருங்க. வெவ்வேறு கொள்கை. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார், திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் ஒரே கொள்கையோட கட்சின்னு. அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாம், திமுக கட்சியா இருந்துக்கலாம். அண்ணா திமுக அப்படி அல்ல. கொள்கை என்பது நிலையானது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின்படிதான் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா செயல்படும். அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல, கூட்டணி கட்சியை விலகிக் கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்னும் திமுகவை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியெல்லாம் கரைத்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பல ஆண்டுகளாக இன்றைக்கு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். திமுக செய்கின்ற தவறை எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டிருக்கின்றது. கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தலைவர்களே சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் ஏன் தூக்கி கொண்டு அலைகின்றீர்கள்? இன்னைக்கு ஒரு கட்சினா கூட்டணியில இடம்பெற்றிருந்தாலும் அவர்கள் தவறு செய்கின்ற போல ஆட்சியாளர் தவறு என்று சொல்லும்போது தட்டி கேட்கின்ற கட்சி தான் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது. உடனே தமிழக விவசாய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். இது அதிமுக நிலைப்பாடு. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஓட்டு போட்ட மக்களுக்கு பிரச்சனை வந்தா அதை தீர்க்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு உண்மையான கட்சியா இருக்கு. அது அதிமுக பார்க்க முடியும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது, கொள்கை என்பது நிலையானது. இது திமுக கிடையாது, திமுக அங்கம் வைக்கின்ற கட்சிக்கு கிடையாது. இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி என்று இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு போராட்டத்தெல்லாம் பேசி வரார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி கட்சி தலைவர்களே, சற்று தொலைக்காட்சியிலே காங்கேயத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி பயண கூட்டத்தை பாருங்கள். அண்ணா திமுக வலிமை மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எடை போட்டு பாருங்கள். காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு கீழே இருக்கிற சக்கரம் மேலே வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடாராது என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 52 மாத காலம் இந்த காங்கேயம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சதா? அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. அத்திக்கடை அவனாசி திட்டம் 50 ஆண்டு காலம் அதை நிறைவேற்றி கொடுத்தோம்.
அதே போல பல்வேறு இடங்களில் விவசாய பெருமக்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, ஆட்சிக்கு வந்தா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க, கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுக்கல. உணவு தானிய உற்பத்தி, உணவு தானியத்திற்கு விலை நிர்ணயிக்கிறாங்க, நிர்ணயிச்சாங்களா? எதுவுமே செய்யல. ஆக மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100% நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அவளுக்கு வாரிசு இல்ல. மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர்கள், தன் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். ஆகவே இங்க இருக்கின்ற மக்கள் தான் நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசாக பார்த்தார். அதனால்தான் நாட்டு மக்களை எண்ணி எண்ணி அற்புதமான திட்டங்களை கொண்டாந்து இன்றைக்கு இந்த மண்ணிலே நம் தலைவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர்கள். இப்படி அதிமுக கட்சியில அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதிமுக கட்சியில் தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல தூய்மையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், நல்ல தொழிற்சாலைகள், அதனால விளைநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கல்வின்னு எடுத்துக்கொண்டா 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 26 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அதிமுக சாதனை படைத்தது. இங்கே கூட திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அரசாங்கத்தின் சார்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூரிலே கொண்டு வந்து, இதே திருப்பூர் மாவட்டம் இங்க இருக்கின்ற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பு இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்றது. காங்கேயம் என்றால் காங்கேயம் காளை ஞாபகத்துக்கு வரும். அப்படி பெயர் பெற்ற காங்கேயம் இந்த மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையிலே 255 கோடியில கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது அதிமுக சாதனை. இன்னைக்கு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு காங்கிங்கால சொல்லிட்டு அற்புதமா காங்கிங் காலை சின்னம் இங்கே ரவுண்டானாவில் அமைக்கப்படும் என்று அறிவிச்சேன். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அழகா வடிவமா நீங்க மகிழ்கின்ற விதமாக அற்புதமான காங்கிங்கால வடிவில சின்னம் அமைக்கப்படும். போன தடவை வந்த போது அறிவிச்சார் என்ன சார், நடராஜன் வந்து உண்மையான காலை கொடுத்தார், காங்கி காலை கொடுத்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த இனம் காக்கப்படும், காங்கி காலை இனம் காக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்றேன். அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போகும்போது அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கிடைக்குது. ஆக நம்முடைய விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. பல கிராமத்தில் பல விவசாய தொழிலாளி கால்நடை வளர்க்கப்பட்டு பசுகளை வளர்க்கப்பட்டு அதிலிருந்து பால் கறக்கப்பட்டு நம்முடைய கூட்டுறவு சங்கத்துக்கு அளித்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு வருமானம். இந்த வருமானம் கூடுதல் செய்ய வேண்டும் இருக்காக அங்கே பார்வையிட்டு நம்முடைய சேலம் கூட்டுரோட்டில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டாந்து இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம், ஆடு வளர்ச்சி, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில போட்டு கட்டடத்தை கட்டி முதற்கட்டமா மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போதே திறந்துட்டேன். 90% மற்ற பணி முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக கிடப்புல போட்டாங்க. கடந்த முறை சட்டமன்றத்தில் கடுமையா நான் பேசியது நிலவு அந்த கால்நடை பூங்காவை திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. 1000 கோடியில் கட்டியிருக்கிறேங்க.
ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய வருமானத்தை அதிகரிக்க வேணும். நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்தில், கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின பசுகளை உருவாக்குறோம். நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அப்படி ஒரு பசு ஒரு நாளைக்கு 45 லிட்டர் பால் கறக்கும். இது பொறுக்க முடியாத அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆடு வளர்ப்பு, நாம கிராமத்தில் எல்லாமே விவசாய தொழிலாளிகளும் ஆடு வளர்க்குறாங்க. நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு 40 கிலோ எடை கிடைக்கும். இது இந்த அரசாங்கத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கலப்பின பசுக்கள், கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம விவசாயி இன்றைக்கு நாட்டு மாடு வளர்த்துறோம். நமக்கு காங்கிங்கால வேணும்னா காங்கிங் கன்று, கலப்பின பசு கன்று வேணும்னா அது, அதையும் உருவாக்குவதற்கு ஊட்டியில் 50 கோடியில திட்டத்தை கொடுத்து அது பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி வந்ததையும் அப்படியே போட்டாங்க, அதையும் முடக்கிட்டாங்க. ஆக விவசாயிகளுக்கு, ஏன்னா சில இடத்துல நம்ம சிந்து மாடு காலக்கன்று போட்டா அது மீண்டும் பால் கொடுக்கறதுக்கு மீண்டும் கிடரிக்கன்று போட்டா பால் கறக்க கொடுக்கலாம், நம்முடைய தேவையான வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் காலக்கன்று போட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதனால எந்த விவசாயி என்ன கன்று வேணுமோ அந்த கன்று, அந்த பசு ஈன்று கொடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா விவசாயத்தை பற்றி முழுமையாக தெரியும். இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய தொழில் விவசாய தொழில் தான், வேளாண்மை தொழில். இதில் போற அத்துப்படி. ஆக இந்த அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம், அதில் ஊர் ஊரா வந்தார், எங்க பதிக்கு வந்தார், தலைவாசலுக்கு வந்தார், கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் பார்த்தார், கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் பார்த்தார். அப்புறம் தூத்துக்குடிக்கு போனார், அங்கே போய் பதநீர் குடிச்சார். குடிச்சிட்டு இருக்கும்போது இது இடிக்குது, இதெல்லாம் சக்கரை போட்டாங்களான்னு கேட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு நல்ல நிர்வாகம் பெற்ற அரசாங்கம் அமைக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் 140 விருதுகளை நாங்கள் பெற்றோம். போக்குவரத்து துறையில் தேசிய விருது, மின்சாரத்துறையில் தேசிய விருது, உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இன்றைக்கு முன்னணியில இருந்து கிறிஸ்கர்மா என்ற விருதை பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக. சமூகத்துறையில், கூட்டுறவுத்துறையில் இப்படி சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமாக துறை வாரியாக தேசிய அளவில் விருதை பெற்ற அரசு அதிமுக அரசு. திறமையான அரசாங்கம் என்று நாங்கள் நிரூபித்து காட்டினோம். இப்ப திமுக திறமையான அரசாங்கம் என்று ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊழல்ல திறமையான அரசாங்கம், அதுல மறுக்கவே முடியாது. டாஸ்மாக் உங்களுக்கு தெரியுமில்ல, 10 ரூபா. 10 ரூபாய்னா யாரு? செந்தில் பாலாஜி. நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லி வரேன், ஏன்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது, மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மேலிடம்னா என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற மதுக்கடையில் 6000 மதுக்கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போகுது. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5000 கோடி, 4 வருஷத்தில் 22,000 கோடி இந்த டாஸ்மாகில் 10 ரூபா அதிகமாக வச்சு விற்பனை செய்ததில் மட்டும் மேலிடத்துக்கு 22,000 கோடி போகுது. அண்மையில் இன்றைக்கு இடி இந்த செய்தியெல்லாம் இந்த இடிக்கு போய் அவர்கள் வந்து சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடைபெற கண்டுபிடிக்கப்பட்டு செய்தி வெளியிட்டாங்க. முழுமையாக விசாரிக்கப்பட்டால் 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் பத்திரிகையில் செய்தி. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன்
இந்த முறைகேடெல்லாம் விசாரிக்கப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த வரி உயர்த்த மாட்டேனாங்க. இப்போ கடைக்கு 150% வரி, வீட்டுக்கு 100% வரி, கரண்ட் பில் நல்லா சிந்திச்சு பாருங்க. தொட்டா தான் கரண்ட் ஷேக் அடிக்கும், கரண்ட் பில் கேட்டாவே ஷேக் அடிக்கும். திமுக ஆட்சி 67% உயர்த்திட்டாங்க. 67% உயர்த்தது மட்டுமல்ல, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு. அதுபோல வீட்டு வரி ஆண்டுக்கு 6% உயர்வு. போன வருஷம் 100%, இப்ப 106%. கடைக்கு 150%, போன வருஷம், இந்த வருஷம் 156%. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% இந்த நகராட்சியில் உயர்த்தப்படும். இப்படி இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு திமுக தேர்தல் அறிக்கையில் எந்த வரியும் போட மாட்டேன்னு பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு வரி போடுகின்ற அரசு தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க திமுக ஆட்சியில் நல்லா சிந்திச்சு பாருங்க. தங்கத்தை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இப்ப உறுப்பை திருடிட்டு இருக்காங்க, உறுப்பை திருடுறாங்க. தப்பி தவறி திமுக காரர் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடாது. அப்படியே யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தா, அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உடனே மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணுங்க, உங்களுடைய பாட்டெல்லாம் உள்ள இருக்குதான்னு செக் பண்ணீங்க. ஏன்னா திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி முறைகேடாக டிரான்ஸ்பிளான், அதாவது மாற்று செஞ்சிருக்கிறதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிவிளத்தில் ஒரு பெண்மணி கிட்னியை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க. வறுமையின் காரணமாக அங்க கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த வறுமையை மையமா பயன்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு ஆசை, பணத்தாசை காட்டி இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டது ஒரு எம்எல்ஏவுடைய மருத்துவமனை. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த முறைகேடை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். குழு போட்டாங்க, குழு போய் அந்த மருத்துவமனை ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் இந்த சிறுநீரக முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்களும் உத்தரவு போட்டீங்க, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்கிறீங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த முறைகேடாக நடைபெற்ற மருத்துவமனை எல்லாம் சோதனை செஞ்சு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட லேப்டாப்லாம் கொடுப்போம்பா. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 52,36,000 பேர் கொடுத்தாங்க. 7,300 கோடி கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காருல்ல. எதுல? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே தமிழகம் தான் அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம். கடன் வாங்குறதுல முதல் மாநிலம், செயல்படுறதில்ல, கடன் வாங்குறதுல முதல் மாநிலம். நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. வரீங்க, கூட்டத்தில் கேட்குறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, விளையாட்டா நினைச்சிடாதீங்க. ஒரு அரசாங்கம் கடன் வாங்கினா அந்த பொதுமக்கள் தலையில தான் வந்து விடியும். இந்த கடன்லாம் எப்படி கட்டுவாங்க? வரி போட்டு தான் கட்ட முடியும், வரி போட்டு தான் கட்ட முடியும். இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு நான் 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி, இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. இதுக்கு முந்தி சிந்திச்சு பாருங்க, 2021 வரை 73 ஆண்டு காலம்
பல கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, பிறகு அதுக்கு பிறகு அண்ணா திமுக ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்து கூட 2021 வரை தமிழ்நாட்டுடைய மொத்த கடை 5,18,000. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி. இதை எப்படி கட்டுறது? இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேணும், வட்டி வேற கட்ட வேணும். ஆக இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? இதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலையே இல்லை. என்னைக்கு வெளிநாடு போறங்கிறார், போங்க. தொழில் முதலீட்டு போங்க, நல்லது, சந்தர்ப்பம். அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக போனீங்க? தொழில் முதலீட்டு ஈர்க்க போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அங்க வெளிநாடு போகணும். அது இங்கேயே ஓட்டலாம சைக்கிள்? இங்கேயும் ஓட்டினாரு. அதுதான் தொலைக்காட்சியில் காட்டிட்டு இருந்தாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் பெரிய பெரிய திட்டத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துறது தொலைக்காட்சியில் காட்டுவோம். ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் நம்ம ஈசிஆர் ரோட்ல சைக்கிள் ஓட்டுறதை காட்டுறாங்க. அப்புறம் பளு தூக்குறத காட்டுறாங்க. பளு தூக்குறாராம். என்னென்ன போட்டிக்கா போறீங்க? பளு தூக்குற போட்டிக்கு. இதையெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டி மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம், கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஓட்டு போட்டு எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்த நோக்கம், இன்னைக்கு திரு ஸ்டாலின் ஏதோ தப்பு கணக்கு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய கஷ்டத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த துறையில் என்ன பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை? இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நான் தெளிவாக 2 நாளைக்கு முந்தி நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுறேன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு, திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகையில் வெளியிட்டு இருக்கிறீங்க, வெளிநாடு போகும்போது, ஜெர்மன் போகும்போது ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதுல என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது என்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலமா 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னீங்க. வெள்ளை அறிக்கை விடு, அத்தனையும் பொய். ஒரு புரிந்துணர்வு, நானும் முதலமைச்சர் இருந்தேன், அதனால நல்லா தெரியும். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 ஆண்டு ஆனா தான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்கணும், நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும். இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்து இளைஞருக்கு வேலை கிடைக்கும். ஆனா இன்றைய முதலமைச்சர் எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலமைச்சர் இதே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார். 525 அறிவிப்பு தேர்தல், அதுல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளி கூட முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல. வக்கில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். மத்தியில அண்ணா திமுக போராடி வாதாடி முதற்கட்டமா அந்த ஏழை தொழிலாளிக்கு 2999 கோடி பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே புரட்சி தலைவியாமா 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 90% மேல அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. பல ஆயிரக்கணக்கு பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அதே நான் முதலமைச்சர் பொழுது 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கல. இது அதிமுக சாதனை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் வெற்றி அறிவிப்பு, விளம்பரம், பத்திரிகை, செய்தி, இதை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பூரா விளம்பரம் தான். அப்படியே ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அப்படியே போட்டோ ஷூட், அவளோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு கொடுப்பார், அது ஒரு குழு போடுவார். 52 குழு போட்டிருக்கார். இதுவரைக்கும் திட்டத்தை அறிவிச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு குழு போட்டு 52 குழு போட்டு அதோடைய வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் கொடுக்க.
எல்லாமே விளம்பரம் 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 ஆடல் அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டது. திமுக அரசாங்கம், திமுக கட்சி மக்கள் செல்வாக்கு இழந்துட்டது. கட்சிக்காரனுடைய செல்வாக்கும் இழந்துட்டாங்க. அதனால ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக பாரத்தை எடுத்துட்டு போய் இதுல கையெழுத்து போட்டு உறுப்பினராக சேர்க்கின்ற கெஞ்சுகின்ற அவல நிலையில திமுகவை பார்க்க முடியும். அப்படித்தானே இருக்குது. தமிழகத்தில் பல கட்சி இருக்குது. எல்லா கட்சியுமே யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில போய் உறுப்பினர் படிவத்தில் கையொப்பமிட்டு அந்த உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனா திமுகவில் இன்றைக்கு கட்சி செல்வாக்கு இழந்த காரணத்தினால புதிய உறுப்பினை சேர்க்க வேண்டிய நிலையத்தில் கட்டாயத்தில் தள்ளப்பட்ட காரணத்தில் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் வீடு வீடா கதவை தட்டி மக்களை விரட்டி திமுகவில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த கட்சி தான் திமுக கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தாளை எடுத்து அடிச்சு வீடு வீடா கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்தாங்களா? இதுல 46 பிரச்சனை இருக்குது. எவ்வளவு? நாட்டு மக்களிடத்துல 46 பிரச்சனை இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுபிடிச்சிருக்குது. இப்ப இந்த 46 பிரச்சனை மக்கள் எடுத்துக்கிட்டு சொல்லி உங்களுக்கு இந்த 46ல எந்த பிரச்சனை இருக்குது அதை மனுவா எழுதி கொடுத்தா உடனே சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்க்க முடியுமா? 4 வருஷம் ஆட்சியில் இருந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்காத மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க, பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல. இந்தியாவிலேயே பிரச்சனை கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, சரி மனு வாங்கினீங்க, மக்கள் உங்களை நம்பி மனு கொடுத்திருக்காங்க, அந்த மனுவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல இந்த மனு கிடைக்குது. மனு ஆத்துல கிடக்குது. உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடந்து எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வீடு சொல்லியாச்சு. இங்க விவசாய தொழிலாளிகள் இருக்கிறீங்க, ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பா அருந்ததியர் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி. இந்த அருந்ததியர் பகுதி மக்கள் பல பேர் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல பேர் வீட்டு மனையே இல்லாமல் இருக்கிறாங்க, தொழிலாளிகளுக்கு வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறாங்க, குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த அருந்ததியர் மக்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, வீட்டு மனை இல்லாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். அரசாங்கமே வீட்டு மனை இல்லாத இந்த ஏழைகளுக்கு, வீட்டு மனை இல்லாத இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு, இந்த அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு வீட்டு இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்புல கட்டி கொடுக்கப்படும். இது இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லைங்க, சிறப்பான வீடு. இந்த வீடு மாதிரி நீ இந்தியாவிலேயே எங்கேயும் கட்டி கொடுக்க முடியாத அளவிற்கு அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள், இங்கேயும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. அந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி அறிகின்ற பொழுதும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும். சேலை தீபாவளி கொடுக்கப்படும். தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளது. திருமண உதவி திட்டம் 26,000 50,000 அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த திருமண உதவி திட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் 80,000 ஒரு சவரன் அதுவும் கொடுக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி மணந்தவுடன் அந்த மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும்.
நீண்ட நாளாக இந்த பகுதி மக்கள், விவசாய மக்கள் வைக்கின்ற கோரிக்கை ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று, அதை நிறைவேற்றுவதற்குண்டான பூர்வாங்க பணியை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல பவானி சாகர் அணைக்கு கூடுதல் நீர் கிடைக்க பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றுகின்ற முயற்சியும் எடுக்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானும் அண்ணன் பொள்ளாச்சி சகோதரர் வேலுமணி, திரு கே.சி. கருப்பன் அவர்களெல்லாம் கேரளா மாநிலத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற கேரளா முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், அதேபோல பாண்டியாறு பொன்னம்பலம், இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. இரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தலாம் என்று நாங்கள் முடிவு செஞ்சோம். நம்முடைய அதிகாரிகள் கேரளாவுக்கு போனாங்க, கேரளா இருக்கிற அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக கிடப்பிலே போட்டு விட்டது. இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசு இதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவுடனே ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை தொடங்குவதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். காங்கியம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்க என்பதற்காக காங்கியம் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஏழை மக்களும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக 2வது கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. காங்கியத்தில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட்டது. வெள்ளகோயில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட்டது. சென்னமொழி புதிய தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது. காங்கியம் வெள்ளகோயில் தீயணைப்பு நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டுக் கொடுக்கப்பட்டது. நீண்ட நாள் கோரிக்கையான எல்பிபி பாசன வாய்க்காலுக்கு குறுக்கே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 7 புதிய பாலங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. காங்கியம் புதிய வட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. குண்டடம் ஒன்றியம் எல்லப்பாளையம் வட்டமலை கரையில் தடுப்பணை கட்டப்பட்டது. காங்கியம் சென்னமலை ஒன்றியங்களை இணைக்கும் 2 நொய்யல் பாலம் கட்டப்பட்டது. காங்கியம் ஒன்றியம் வீரனம்பாளையம் கிராமம் பூவார் நல்லீர் வட்டமலைக்கரை தடுப்பணை கட்டப்பட்டது. காங்கியம் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. கோரிக்கை அமராவதி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காலத்தில் உள்ள உபரி நீரேற்றின் மூலமாக வட்டமலை ஓடக்கரையின் வழியாக வட்டமலை அணையை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. வெள்ளகோயில் தாலுகா தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. வெள்ளகோயில் உள்ள அப்கிரேட் பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. அதை பொது மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க. வெள்ளகோயில் பகுதியை காவிரி ஆற்றிலிருந்து புதிதாக கூட்டக்கூடிய திட்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கேட்டிருக்கிறீங்க. இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதிமுக அரசு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.